குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போதும் போல் இன்னைக்கு நிஃப்டி எப்படி ஆயிருக்கு, எப்படி ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தா நிஃப்டி வந்து ரொம்ப தூரம் போயிட்டு திருப்பி அதே இடத்துக்கே வந்துடுது. ஒரு பெரிய ரவுண்ட் டிசிஷன் எடுத்து மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்துடுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் டவுன் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் நேத்தி லோவை உடச்சி திருப்பி இங்கேருந்து நேத்தி லோவை திருப்பி க்ளோஸ் வச்சு அப்படியே போய் அந்த 1 hour சப்போர்ட்டை தாண்டி அது சஸ்டெயின் ஆகாமல் திருப்பி அங்கேருந்து உடஞ்சி திருப்பி விட்டு எடுத்து வந்துடுது. ஸோ நோ கெயின் நோ லாஸ். ஃபியூச்சர்ஸை பார்க்கும்போது நோ கெயின் நோ லாஸ். இதான் இன்னைக்கு நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ பார்த்தா ஒரு இன்டிசிஷனாக இருக்குது. மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு அதுக்கு தெரியல. ஸோ செல்லர்ஸ் மேலே போனால் புஷ் பண்ணுறாங்க, பையர்ஸ் கீழே பண்ணால் பை பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு டயர்ட் ஆகிடுது. ஏதோ ஒரு கன்ஃபர்மேஷன் கோஸ்லாம் வெயிட் பண்ணுறது. 20 EMAக்கு கீழே தான் இருக்குது மார்க்கெட். ஸோ இட் ஒன்லி வீக்னஸ் தான் இண்டிகேட் பண்ணுறது. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்னது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிதுன்னா 25,850 நம்ம சொல்லியிருந்த மாதிரி இந்த 1 hour சப்போர்ட் தாண்டின அப்புறம் ஒரு லாங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும். ஐ மீன் நேத்தியே தாண்டோன்னே லாங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும். பட் ரொம்ப தூரம் போக முடியாது. இந்த 1 hour சப்போர்ட் வரையும் தான் போகும் டார்கெட்டு. அதே மாதிரி 1 hour சப்போர்ட் தாண்டோன்னா திருப்பி உடஞ்சிச்சு. திருப்பி அங்கே ஒரு ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. டே லோ டார்கெட், நேத்தி லோ டார்கெட்டு. ஸோ அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. பெருசாக ஒன்றும் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இன்றைக்கி சொல்ல முடியாது. ஸோ பையர்ஸ் அவ்வளோ தூரம் தூக்கின்னு போனாலும் அதுக்கப்புறம் வாங்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நோபடி இஸ் இன்ட்ரெஸ்டட். அதான் மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஸோ மார்க்கெட்டில் பார்ட்டிசிபென்ட்ஸ் இல்லை. ப்ராபப்ளி இவங்க கிறிஸ்மஸ்னால எஃப்ஐஎஸ்லாம் இல்லையா என்னன்னு தெரியல. பட் ஆனால் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபென்ட்ஸ் இல்லை. அதான் காமிக்கிறது. இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரீட்டைல் பையர்ஸ்னால இவ்வளோ தூரம் தூக்கின்னு போக முடியாது. ஸோ நம்ம ரீட்டைல் பையர்ஸ் வாங்குறதுனால வந்து ப்ரைஸ் ஏறாது. எஃப்ஐஏஸ் அண்ட் டிஏஸ் பல்காக வாங்கினா தான் மார்க்கெட் மேலே ஏறும். இன்ஃபேக்ட் ஆஃப்டர் 15 days கழிச்சு நேற்றுக்கு வந்து எஃப்ஐ பை பண்ணாங்க. 1000 சம்திங் பண்ணாங்க. இன்றைக்கும் ஒரு 500 600 crores பை பண்ணியிருக்காங்க. பட் அப்பயும் பெருசாக மார்க்கெட் மேலே ஏறலை. அதுதான் மேட்ரு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எதிர்பார்த்துட்டுருக்கு. ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1 hourல பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். திருப்பி அப்படியே சைட் வேஸில் தான் போகுது. இப்போ டே வைஸில் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாரு, டே வைஸில் பார்க்கலாம் நம்ம. அப்படியே சைட் வேஸ் தான். எப்படியோ போகுது, திருப்பி வருது, திருப்பி போகுது, திருப்பி வருது. இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கு. அதுக்கு மேலே பெருசாக ஒன்றும் வரல மார்க்கெட்டில். ஸோ சப்போர்ட் ஆஸ் யூஷுவல் நேற்றுக்கு சொன்ன சப்போர்ட்டே தான். ரெசிஸ்டன்ஸும் அதே தான். அது வந்து பெருசாக மாதிரி இல்லை. ஆஸ் யூஷுவல் அந்த 25,850 860 அந்த 1 hour சப்போர்ட்டை பிரேக் ஆகிடுது. ஸோ மேக்ஸிமம் பெயின் பார்க்கணும். 1 செகண்ட், மேக்ஸிமம் பெயின் பார்த்துடலாம். மேக்ஸிமம் பெயின் பார்த்தீங்கன்னா 25,850 பிசிஆர் 0.6. மேக்ஸிமம் 25,850 பிசிஆர் 0.6. ஸோ இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் வந்து இருக்க மாதிரி தெரியுது. புட்ரேட் பார்த்தீங்கன்னா ஓஐ பார்த்தீங்கன்னா 25,700 25,600 புட் ஆப்ஷன் எழுதியிருக்காங்க. ஸோ கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 25,900 26,000. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து பெருசாக மூவ் ஆகிற மாதிரி தெரியல. இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இன்ட்ராடே பார்த்தீங்கன்னா நாளைக்கு 25,850 மேலே போச்சுன்னா நம்ம பெருசாலாம் ட்ரை பண்ண முடியாது. இனி வரையும் 26,900 போகும். சப்போஸ் உடச்சதுன்னா 26 போகும். இதுவே ரொம்ப கொஸ்டின் மார்க் தான். ஸோ ஒரு 40 பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணலாம். பேரிஷ் சினாரியோ பார்த்தீங்கன்னா 700 க்ளோஸ் ஆச்சுன்னா அதே மாதிரி லோயரில் டார்கெட் வச்சுருக்கோம். சப்போஸ் 750 to 850 அப்படியே சுற்றி இருந்தால் சைட் பேஸில் போகும். அப்போ ஒன்லி ஸ்கேல்ப் தான் பண்ண முடியும். பெருசாக ஒன்றும் மார்க்கெட் இல்லை. ஸோ அந்த லாங் செட்டப் போச்சுன்னா 20 EMA பிரேக் அவுட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வால்யூமோட போதா பாருங்கள். இன்றைக்கி ஆக்சுவலாக வால்யூமோட போகல. அதனால தான் மார்க்கெட் வந்து பெருசாக இதுவாக ஷார்ட் செட்டப் அதே மாதிரி 20 EMA இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆவரேஜ் வால்யூம் ஆவரேஜை விட அதிகமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனல் வியூ பார்த்தீங்கன்னா சைட் பேஸ் நெகட்டிவ் பையர்ஸ் தான் சொல்ல முடியும். ஆஸ் யூஷுவல் பிகினர்ஸ் வந்து எட்ஜ் இல்லாமல் விளையாடாதீங்க. ஒன்லி உங்கள் லெவல்ஸில் வாங்க, நடுவில் எடுக்காதீங்க. லெவல்ஸில் எடுங்க. எப்போதுமே ஒன்று சப்போர்ட்டில் எடுங்க, இல்லை ரெசிஸ்டன்ஸில் எடுங்க. சப்போர்ட்டாக இருந்தால் பை பண்ணுங்கள், ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் புட் பண்ணுங்கள். சப்போர்ட்டில் போய் செல் அடிக்கிறது, ரெசிஸ்டன்ஸில் போய் பை பண்ணுறது அந்த மாதிரி பண்ணாதீங்க.
இன்றைக்கி நிஃப்டி சார்ட்டை பார்த்துருவோம். நிஃப்டி இங்கே ஓப்பன் ஆகிடுது. அதுக்கப்புறம் இந்த நேத்தி லோ உடச்சி மார்க்கெட் கீழே வந்தது. ஸோ மார்க்கெட் கீழே தான் போகுது நம்ம எல்லாம் எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் திருப்பி அந்த இடத்துல ப்ரைஸ் ஒரு பஞ்சாயத்து பேச்சுவார்த்தை நடத்தி திருப்பி ப்ரைஸை மேலே கொண்டு போயிட்டாங்க. மேலே கொண்டு போய் போகிற போக்க பார்த்தா கண்டிப்பாக ஒரு 26,000 போயிடுவாங்கன்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் ஆஸ் யூஷுவல் அந்த 1 ஹவர் ரெசிஸ்டன்ஸில் போயிட்டு அங்கே இருந்து தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி எகெயின் ஒரு புஷ் கொடுத்தாங்க. அப்படியும் கொடுத்தாலும் பெருசாக ஒன்றும் சர்வே ஆக முடியல. ஒரு 12:30க்கு அப்புறமே கீழே வந்துச்சு மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து எங்கே கொண்டு நிறுத்தினாங்களோ அங்கேயே கொண்டு நிறுத்திட்டாங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஏதோ ஒன்று டேட்டாக்கு எதிர்பார்க்குறது, அதுதான் இது தெரியுது. சம்திங் வெயிட் பண்ணுறது எதுக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒன்று 25,900 தாண்டணும், இல்லை மார்க்கெட் கீழே விழுந்தால் 25,700 கீழே விழும். ஸோ இந்த 700 to 900 தான் சுற்றிட்டு இருக்கு மார்க்கெட். ஸோ அதை தாண்டின அப்புறம் தான் நமக்கு பெரிய ஒரு என்ட்ரி கிடைக்கும். பார்ப்போம் மார்க்கெட் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நாளைக்கு எக்ஸ்பிரி டே, ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். மத்தியானத்துக்கு மேலே ப்ராஃபிட் புக்கிங், ஆல்ரெடி இதில் என்ன ப்ராஃபிட் புக்கிங் இது இல்லை, ஆல்ரெடி மார்க்கெட் லோடு தான் இருக்குது. பட் ஏதோ மார்னிங் கொஞ்சம் ஏற்றிட்டு திருப்பி இறக்குவாங்களாம் தெரியாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எக்ஸ்பிரி டேட்டு வராட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். எனியோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.